உறவுகளுக்கு வணக்கம். ராஜாத்தி அம்மாள் எம்பி ஆனார். ராஜாத்தி அம்மாள் எம்பி ஆனார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ராஜாத்தி அம்மாள் எம்பி ஆனார் அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கிறதா? ஆம். 2 நாட்களுக்கு முன்பாக ராஜ்யசபா தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. போட்டியின்றி வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். கமலஹாசன், வில்சன் உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்பட்டனர். 6 பேர் போட்டியின்றி மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டனர். 4 பேர் திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள், 2 பேர் அதிமுகவை சார்ந்தவர்கள். இந்த திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 4 பேர் பட்டியலில் ராஜாத்தி என்ற ஒரு பெண் இடம்பெற்றுள்ளது. திமுக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலில் ராஜாத்தி என்ற யாரையுமே அறிவிக்கவில்லை. யார் இந்த ராஜாத்தி? ஒருவேளை கருணாநிதி மனைவி ராஜாத்தி அம்மாளாக இருக்குமோ என்று அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. கருணாநிதி மனைவி 3வது மனைவி ராஜாத்தி அம்மாளாக இருக்குமோ என்று அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆனால் கருணாநிதி மனைவி ராஜாத்தி அல்ல. ராஜாத்தி என்ற திமுகவை சார்ந்த ஒரு பெண் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். யார் என்று சொன்னால், கவிஞர் சல்மா என்று அறிவித்தார்கள் அல்லவா, அந்த சல்மா தான் மாநிலங்களவை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க பேர் தான் ராஜாத்தி. கவிஞர் சல்மா தன்னுடைய அவங்களுக்கு 3 பேர் இருக்கு. ராஜாத்தின்னு ஒரு பேர், ரொக்கையா பேகம் ஒரு பேர், சல்மான் ஒரு பேர். இவங்க தோரங்குறிச்சியில் பிறந்தவங்க. கவிதைகள்லாம் எழுதினாங்க. ஆனால் ஒரு முறை வீட்டுக்கு சொல்லாமல் திரைப்படம் பார்த்துட்டு வந்தனால அவங்க படிப்பை பெற்றோர் நிப்பாட்டிட்டு ஒரு ஆள் அப்துல் மாலிக்னு ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. கல்யாணத்துக்கு பிறகு அவர் திமுக திராவிட கட்சியை சார்ந்தவர்னால கணவர்னால அவர் ஊக்குவிச்சிருக்காரு. இந்த அம்மா அரசியலில் இறங்க ஆரம்பிச்சிச்சு. பொன்னம்பட்டி பேரூராட்சி தலைவியாக பதவி வகித்துச்சு. திமுகவில் 2006 தேர்தலில் போட்டிக்கிட்டு, எம்எல்ஏ தேர்தலில் போட்டிக்கிட்டு இந்த அம்மா தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்புறம் திமுகவில் மகளிர் அணி பிரச்சாரக்குழு செயலாளராக பதவி வகித்துச்சு. இப்போ செய்தி தொடர்பு இணைச் செயலாளராக பதவி வகித்தாங்க. கனிமொழியுடைய ஆதரவாளர். கனிமொழியுடைய பரிந்துரையின் பேரில் சல்மா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஒரு ஆபாச கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எழுதிய புத்தகம் ரொம்ப ஆபாசமாக கவி எழுதியிருக்காங்க. ஆபாச கவிஞர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திமுகவில் எப்படி ஆபாச பேச்சாளர்கள் இருக்காங்க, சிவாஜி கிருஷ்ணராவ், பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி, அப்புறம் தீப்பொறி ஆறுமுகம், அப்புறம் சேலத்தில் கவிதா, இப்படி ஆபாச பேச்சாளர்கள் மாதிரி சல்மா ஒரு ஆபாச கவிஞர். இந்த அம்மா ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய பேர் என்னென்னா ராஜாத்தி. சர்டிஃபிகேட்டில் ராஜாத்தின்னு தான் இருக்குது. சல்மா என்ற ரொக்கையா பேகம் என்ற ராஜாத்தி. 3 பேர். இவங்களுக்கு 3 பொண்டாட்டி வச்சுருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். கருணாநிதிக்கு 3 பொண்டாட்டி. அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு 3 பேர். சல்மா என்ற ரொக்கையா பேகம் என்ற ராஜாத்தி. ஆக மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு பட்டியலில் திமுக சார்பில் ராஜாத்தி இடம்பெற்றிருக்காங்க. அது கருணாநிதியுடைய 3வது மனைவி ராஜாத்தி கிடையாது. கனிமொழியுடைய தோழி கனிமொழி அவர்களுடைய தோழி சல்மா அவருடைய இன்னொரு பேர் தான் ராஜாத்தி. ராஜாத்தி தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க.